ஹலோ. 2026 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். புத்தாண்டு தீர்மானங்கள்னு சிலது நம்ம வச்சுருப்போம். அதாவது நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா 2026 இருந்து இனிமேல் நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ். அதே மாதிரி 2026 இருந்து என் வாழ்க்கையே மாறப்போகுது, நான் இது செய்ய போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானங்கள் சிலது இருக்கும். நெகட்டிவாக சொல்லப்போனாக்கா நியூ இயரில் இருந்து நான் தம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி வந்துன்னாக்கா தேவையில்லாமல் வெட்டி அரட்டை, டிவியில் நாடகம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஒன்று. அதுவே பாசிட்டிவாக எப்படி திங்க் பண்ணுவோன்னாக்கா, நியூ இயருக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறப்போகுது, நான் இது செய்ய போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன், இது செய்ய போகிறேன். அதுதான் எது கம்ப்யூட்டர் கற்றுக்க போகிறேன், இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன், ஹிந்தி கற்றுக்க போகிறேன், ஏதாச்சும் ஒரு புது ஸ்கில் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னாக்கா நம்ம ஒவ்வொன்றா நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நியூ இயர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நிறைய விஷயங்கள் நம்ம கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிவிடுவோம், நிறுத்திடுவோம். ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கி எப்படி மாறும், புரியுது இல்லையா? அதனால் புத்தாண்டு தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கிற சமயத்தில் ஒரு விடாப்பிடியாக இருக்கணுன்னாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மைண்ட் செட்லாம் நல்லாவே மாறணும். அப்போ அந்த மைண்ட் செட் நல்லா மாறணுன்னாக்கா நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க எப்பயுமே. இது நான் செய்ய போகிறேன்ட்ட. ஏன்னா அது உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயரில் இருந்து நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் என்னுடைய சஜஷன் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, எது செய்கிறீங்களோ இல்லையோ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை குழப்பம் இல்லாமல் இருக்கணுன்னாக்கா மணி மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும். அதனால் ஒரு மினி பட்ஜெட்டை நியூ இயர்லேருந்து உருவாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா தேதி போட்டுக்கிட்டு நீங்கள் எழுதுங்க, இன்றைக்கி என்னென்ன வழியில் உங்களுக்கு வருமானம் வந்துச்சு. ஒன்று பர்மனெண்ட் இன்கமாக இருக்கலாம், அல்லது பார்ட்டாக இன்கம் இருக்கலாம், அல்லது சிலது பேசிவ் இன்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி வருமானம் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக செலவு என்னன்னு நம்ம நோட் பண்ணணும். என்னென்ன செலவு, வீட்டுக்கு என்ன செலவு பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, நீங்கள் ஈபிக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, வாடகை ஏதாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிருந்துருக்கலாம், மெடிக்கலுக்கு செலவாகிருக்கும். இந்த மாதிரி சில எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி லிஸ்ட்டில் என்னென்ன செலவாச்சுன்னு சொல்லிட்டு டேட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாத கடைசியில் உங்களுடைய வருமானம் என்ன மைனஸ் செலவு என்னன்னு பார்த்தா மிச்சம் மீதி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த மீதமுள்ள பணத்தை நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மணி மைண்ட் செட் தான் ஒரு குடும்பத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது. இதில் நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னாவே நீங்கள் தேவையில்லாத செலவு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, அல்லது எந்த உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாதம் நீங்கள் பார்க்குற சமயத்தில் நிச்சயமாக அடுத்த வருஷம், அதாவது 2026 என்பது கரெக்டாக இருக்கும். அது மட்டுமல்ல, இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு அப்படின்னாக்கா வரக்கூடிய வருடங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். தேங்க்யூ.